அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி சைக்காலஜி பார்க்க போகிறோம். டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதுகிற எல்லாருக்குமே வெற்றி பெறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த சைக்காலஜியில் ஒரு 100 கொஸ்டின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நினைவாற்றல் என்ற நூலை எழுதியவர் காரல் ரோஜர்ஸ். நினைவாற்றல் என்ற நூலை எழுதியவர் காரல் ரோஜர்ஸ். கனவுகள் ஆய்வு என்ற நூலை எழுதியவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. கனவுகள் ஆய்வு என்ற நூலை எழுதியவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. குமர பருவம் ஒரு சிக்கலான அமைதியற்ற பருவம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஸ்டான்லி ஹால். ஸ்டான்லி ஹால் குமர பருவம் ஒரு சிக்கலான அமைதியற்ற பருவம் அப்படின்னு சொன்னது யார்? ஸ்டாலின் ஹால். நீங்கள் டெய்லி எழுதி வச்சு படிங்க டீச்சர்ஸ். கொஸ்டின்ஸை நல்லா எழுதி படிச்சிங்கன்னா நம்ம படித்தது எப்போதுமே மைண்டில் இருக்கும். சும்மா காதால் கேட்குறது மட்டும் போதாது. டெய்லி ஒரு நோட்டு போடுங்க. நோட்டு போட்டு எழுதி படிங்க. கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெறலாம். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு கரு இரட்டையர்கள். ஒரு கரு இரட்டையர்கள் ஒரே சூழலில் வளர்ந்த போது இவர்களிடையே நுண்ணறிவு எவ்வளவு இருக்கும்? R = 0.87. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் டீச்சர். இதில் எந்த கொஸ்டினுமே தேவையில்லைன்னு கிடையாது. எல்லா கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அதனால் ஒவ்வொரு கொஸ்டினையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்து பாருங்கள். ஒரு கரு இரட்டையர்கள் ஒரே சூழலில் வளர்ந்த போது இவர்களிடையே நுண்ணறிவு எவ்வளவு? R = 0.87. நெக்ஸ்ட்டு பியாஜேவுடைய மூன்றாவது நிலை என்ன அப்படின்னு கேட்பாங்க. பியாஜேவோட மூணாவது நிலை என்னன்னா கண்கூடாக பார்ப்பதை வைத்து சிந்தித்து செயல்படும் நிலை. பியாஜேவின் மூன்றாம் நிலை என்ன? கண்கூடாக பார்ப்பதை வைத்து சிந்தித்து செயல்படும் நிலை. உட்காட்சி மூலம் கற்றலை விளக்கியவர் கோலார். உட்காட்சி மூலம் கற்றலை விளக்கியவர் கோலார். ஒளிச்சிதறலை கண்டுபிடிச்சது யார்? சர் சி.வி. ராமன். நுண்ணறிவு முதிர்ச்சி முழுமை பெறும் வயது எது? நுண்ணறிவு முதிர்ச்சி முழுமை பெறும் வயது 15 to 16 நுண்ணறிவு ஈவு முழுமை அடைஞ்சிரும். உடல் வளர்ச்சிக்கு சுரக்கும் வேதிப்பொருள் என்ன? அதை நம்ம ஹார்மோன் சொல்கிறோம். உடல் வளர்ச்சிக்கு சுரக்கக்கூடிய வேதிப்பொருள் எது அப்படின்னா ஹார்மோன். அவசர காலங்களை சமாளிக்கும் ஹார்மோன் அட்ரினலின். அவசர காலங்களை சமாளிக்கும் ஹார்மோன் அட்ரினலின். டெய்லி நான் போடுற வீடியோஸை பாருங்கள். ஒரு 1/2 hour இதுக்காக ஒதுக்கி பாருங்கள். அது போக இது மட்டும் இல்லை, நம்ம புக்ஸை நல்லா ரீட் பண்ணணும். லைன் பை லைனாக நம்ம ரீட் பண்ணால் மட்டும்தான் இதில் ஓரளவுக்கு நம்ம மார்க்கு நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். டெய்லி இந்த லெசன்னா இந்த லெசன் இன்றைக்குள்ளே ஒருக்கா ரீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம் பண்ணி ரீட் பண்ணுங்கள். இதையும் நீங்கள் நான் போடுற வீடியோஸையும் டெய்லி ஒரு 1/2 hour ஒதுக்கி டெய்லி கேளுங்க. அதாவது நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவை பார்த்துட்டோம், அதனால் நம்ம நாளைக்கு வேறு ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பார்த்தாலுமே இதை திரும்ப நம்ம கேட்கும் பொழுது நமக்கு ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். இப்போ நம்ம 11th கொஸ்டின் பார்க்கலாம். அகமுகன் புறமுகன் ஆகியோரின் இயல்பை விளக்கியவர் யார் அப்படின்னா யூங். அகமுகன் புறமுகன் ஆகியோரின் இயல்பை விளக்கியவர் யூங். ஹீலி 1909 நிறுவிய உளநல மருத்துவ விடுதி. இந்த குழந்தைகளுக்காகவே இந்த மருத்துவ விடுதியை நிறுவினாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா சிக்காகோவில் இருக்குது. இந்த குழந்தைகளுக்காக ஒரு உளநல மருத்துவ விடுதி யார் நியமித்தான்னு கேட்டால் ஹீலி. எந்த ஆண்டுன்னு கேட்டால் 1909. எங்கே அப்படின்னா சிக்காகோவில். சரிங்களா? இதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது பாருங்கள். அடுத்தது நெக்ஸ்ட்டு போயிடலாம். ராபர்ட் காக்னே கற்றல் படிநிலை எத்தனை? ராபர்ட் காக்னேயோடைய கற்றல் படிநிலை எத்தனைனா 8. VBGYOR. வீணன வயலட், ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். இந்த மாதிரி கலர்ஸை வச்சு நினைவு சூத்திரமும் சுருக்க குறிப்பையும் ரெடி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதை ஷார்ட் ஃபார்ம் VBGYOR.
இதோட ஷார்ட் ஃபார்ம் தான். நம்ம நினைவு சூத்திரத்துக்கு ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க. அப்போ VBGYOR அப்படின்னு சொல்லணும். சுருக்க குறிப்புக்கு என்னன்னு கேட்டாலும் இதை சொல்லலாம். இந்த இங்கிலீஷில் வந்து VBGYOR இதை கொடுத்து இது என்னதுன்னு கேட்கலாம். நினைவு சூத்திரம்னு கொடுப்பாங்க, இல்லைன்னா சுருக்க குறிப்புன்னு கொடுப்பாங்க. இது ரெண்டில் எது கொடுத்தாலும் நமக்கு எழுத தெரியணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு போயிடலாம். ரூசோ குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா, ரூசோ குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று கூறியவர் யார்? ரூசோ. தாரண்டைக் பயிற்சி விதி. தாரண்டைக் பயிற்சி விதி வந்து மொத்தம் எத்தனை அப்படின்னா 7 பிரிவில் சொல்லியிருக்காரு. இந்த தாரண்டைக்கு பயிற்சி விதியில் முக்கியமான நோக்கம் என்னென்னா பரிசு வழங்குறது தான் தாரண்டைக் பயிற்சி விதியில் முக்கியமான நோக்கம். எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 7. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒழுக்க வளர்ச்சியை பற்றி சொன்னவர் யார் அப்படின்னா மக்டுகல். ஒழுக்க வளர்ச்சியை பற்றி சொன்னவர் யாருன்னா மக்டுகல். நுண்ணறிவு காரணி இதை சொன்னவர் யார் அப்படின்னா ஸ்பியர்மேன். நுண்ணறிவு காரணியை பற்றி சொன்னவர் ஸ்பியர்மேன். புலன்காட்சி அடிப்படைன்னா என்னது? நம்ம கவனிக்கிறது தான் முக்கியம். கவனம். புலன்காட்சி அடிப்படையின் நோக்கமாக இருக்கிறது எது அப்படின்னா கவனம். சமூக மனவியல் வல்லுனர் பாவ்லோ. யார்? சமூக மனவியல் வல்லுனர் யார்? பாவ்லோ. இவர் எந்த நாட்டுக்காரர்? ரஷ்ய நாட்டுக்காரர். சமூக மனவியல் வல்லுனர் யார்? பாவ்லோ. இந்த பாவ்லோ எந்த நாட்டுக்காரர்? ரஷ்ய நாட்டுக்காரர். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். ஒரு கரு இரட்டையர் சோதனை நிகழ்ந்த இடம் அயோவா. ஒரு கரு இரட்டையர் சோதனை நிகழ்ந்த இடம் அயோவா. மெண்டல் ஒத்த இயல்பை உருவாக்கும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மெண்டல். அவர் சரியான மெண்டலாக இருப்பார் போல் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒத்த இயல்பை உருவாக்கும் அப்படின்னு சொன்னவர் யார்? மெண்டல். தர்ஸ்டனின் நுண்ணறிவு கொள்கை மனத்திறன் எத்தனை மொத்தம் அப்படின்னு கேட்பாங்க. அது மொத்தம் 7. தர்ஸ்டனின் நுண்ணறிவு கொள்கை மனத்திறன் எத்தனைனா 7. ஆக்க நிலையுறுத்தல் கற்றலை வலியுறுத்தியவர் யார்னா பாவ்லோ. பாவ்லோ. அதே மாதிரி சமூக மனவியல் வல்லுனர் யாருன்னு கேட்டாலும் பாவ்லோ. ஆக்க நிலையுறுத்தல் கற்றலை வலியுறுத்தியவர் யாருன்னு கேட்டாலும் பாவ்லோ. ஹோஹ்லர் பரிசோதனைக்கு எதை பயன்படுத்தினார்னா குரங்கை பயன்படுத்தினார். குரங்கை பரிசோதனைக்கு பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். கோஹ்லர். குரங்கை பரிசோதனைக்கு பயன்படுத்தியவர் கோஹ்லர். இப்போ வந்து நம்ம ஒரு 25 கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து இந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக ஒரு ½ அன் ஹவரில் நீங்கள் படிச்சுட்டு போயிடுவீங்க. ஆனால் இந்த கொஸ்டின்ஸை கேதர் பண்ணுறது வந்து நான் நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணி இன்ச் பை இன்ச்சாக வந்து அதில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி பார்த்து ஒவ்வொன்றையும் ரெஃபர் பண்ணி எடுத்த கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் டீச்சர்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தானாகவே வந்துடும். நான் எழுதின நோட்ஸை தான் ஃபஸ்ட்டு போட்டுட்ருக்கிறேன். நமக்கு டைம் கிடையாது. ஜூலையில் நமக்கு எக்ஸாம் அப்படின்றதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு டைம் டேபிள் போட்டு இன்றைக்கி இந்த புக்கை ஒருக்கா ரீட் பண்ணிடணும். பேப்பர் 1 படிக்கிறவங்க இன்றைக்கி வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் ஃபஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக ஒருக்கா ரீட் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து செகண்ட் டேர்ம் புக்கை ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸை வந்து ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ண தான் நமக்கு வந்து எதில் வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னே நம்ம வந்து ஒரு கெஸ் பண்ணவே முடியாது. நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒரு மாதிரி கொஸ்டின்ஸ் வருது. இந்த வாட்டிலாம் போன வாட்டி எக்ஸாம்ஸ்க்கு நிறைய கிராமர்ஸ் தான் நிறைய வந்திருந்தது. தமிழை சொல்கிறேன், தமிழில் இலக்கணங்கள் நிறைய வந்தது, இங்கிலீஷ்லேயும் நிறைய கிராமர்ஸ் வந்திருந்தது. அப்புறம் வந்து சைக்காலஜியில் பார்த்தோம்னா போன டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பேஸஸ் பண்ணியும் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து நான் வந்து டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 பாஸு. நீங்களும் அதே மாதிரி எல்லோரும் பாஸ் பண்ணணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் வந்து புக்கை வந்து 1 by 1 ரீட் பண்ணேன். அதே மாதிரி நம்ம வந்து பேப்பர் 1 இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும், பேப்பர் 1 படிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து 8th வரைக்கும் கண்டிப்பாக நம்ம புக்ஸை வந்து ரீட் பண்ணணும்.
மெயினாக இல்லைனாலும் அட்லீஸ்ட் நமக்கு டைம் இல்லைனாலும் முக்கியமான அந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸையாவது நம்ம வந்து கேதர் பண்ணிட்டு போயிருக்கணும். பேப்பர் 2 படிக்கிறவங்க வந்து 10th வரைக்குமாவது படிச்சிருக்கணும் கண்டிப்பாக. அவங்க வந்து அதில் 8th பேப்பர் 2 போதும், பேப்பர் 1க்கு 5th வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. 6th 7th 8th கொஸ்டின்ஸ் வந்து பேப்பர் 1க்கு நிறைய வந்திருந்தது. அதனால் நம்ம வந்து 8th வரைக்கும் பேப்பர் 1 படிக்கிறவங்க 8th வரைக்கும் கம்பல்சரியாக படிச்சிருக்கணும். பேப்பர் 2 படிக்கிறவங்க 10th வரைக்கும் உள்ள புக்ஸையும் நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கணும். ரெஃபர் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் லைட்டாவது வாசித்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாசிச்சிங்கன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு. சரி, நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அடுத்தது வந்து தொழில்களை பற்றி சொன்னவர் யார் அப்படின்னா கூடர் அப்படிங்கிறவர் சைக்காலஜியில் தொழிலை வந்து பேஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அது சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூடர் அப்படின்னு சொல்லணும். எப்பிங் ஹால் அப்படின்றவர் என்ன கோட்பாடை பற்றி சொன்னார் அப்படின்னா மறத்தல் கோட்பாடை பற்றி சொன்னவர் யாருன்னா எப்பிங் ஹால். ஆக்க நிலையுறுத்தல் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஆக்க நிலையுறுத்தலை சொன்னது யாருன்னா பாவ்லோ எதை பயன்படுத்தினாருன்னா நாயை வச்சு அவர் வந்து தூண்டல் துலங்கல் முறையில் வந்து அவர் வந்து சோதனையில் ஈடுபட்டார். யார்? பாவ்லோ வந்து பயன்படுத்திய விலங்கு எதுன்னு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது நாய். அவர் வந்து அதில் வந்து என்ன ஆராய்ச்சி பண்ணார் அப்படின்னு கேட்டாங்கன்னா தூண்டல் துலங்கல் ஆராய்ச்சி அவர் மேற்கொண்டார். எதை பேஸ் பண்ணினா ஆக்க நிலையுறுத்தல் கற்றலுக்கு பேஸ் பண்ணி அவர் வந்து இது பண்ணார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த பாவ்லோ எந்த நாட்டுக்காரர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ரஷ்ய நாட்டுக்காரர். இவர் வந்து என்ன மேதை? உளவியல் மேதை. நெக்ஸ்ட்டு உட்காட்சி மூலம் கற்றல் இதை வந்து இந்த கோட்பாட்டை வகுத்தவர் யாருன்னா கோலர். உட்காட்சி மூலம் கற்றல் வகுத்தவர் யாருன்னா கோலர். இவர் எதை பேஸ் பண்ணார்னா மனவியலை பேஸ் பண்ணி இதை இந்த கோட்பாட்டை வந்து நிறுவினார். உட்காட்சி மூலம் கற்றல் வந்து யாருன்னா கோலர். இவர் எதை பேஸ் பண்ணார்? மனவியல் வல்லுனர். இவர் வந்து ஒரு மனவியல் வல்லுனர். இவர் பயன்படுத்திய விலங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா சிம்பன்சி குரங்கு. இவர் பயன்படுத்திய விலங்கு சிம்பன்சி குரங்கு. சரிங்களா? அடுத்தது இயல்பூக்கம் எதை பற்றினதுன்னு கேட்பாங்க. மீன் குஞ்சை பற்றது. பிறந்த உடனே இருக்கக்கூடிய அந்த மீன் குஞ்சை பற்றி படிக்கிற ஒரு இதுதான் என்னன்னா இயல்பூக்கம். அப்படி மீன் குஞ்சு வந்து இயல்பாகவே பிறந்த உடனே நீந்த கற்றுக்கொள்கிறது. இந்த இயல்பாகவே நீந்த கற்றுக்கொள்கிறது தான் இயல்பூக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். உள்ளுணர்வு மூலம் கற்றல். உயர்நிலை கற்றலை தான் நம்ம உள்ளுணர்வு மூலம் கற்றல் அப்படின்னு சொல்கிறோம். கற்றலுடைய படிநிலைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 7. இதை சொன்னவர் யார் அப்படின்னா கேக்னே அப்படிங்கிறவர் சொன்னார். கற்றலோட படிநிலை எத்தனை? 7. இதை சொன்னவர் யார்? கேக்னே. புத்தகம் என்பது டேஷ். இது கூட கண்டிப்பாக கேட்பாங்க டீச்சர். புத்தகம் என்பது ஒரு டேஷ் அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஒரு பொதுமை கருத்து. புத்தகம் என்பது ஒரு பொதுமை கருத்து. பொதுமை கருத்தினுடைய வகைகள் எத்தனைன்னு கேட்பாங்க. பொதுமை கருத்தோட வகைகள் எத்தனைன்னா 5. செயல்களின் தொகுப்பு மற்றொரு பெயர். இந்த செயல்களின் தொகுப்புக்கு இன்னொரு பெயர் என்னன்னா ஸ்கீமா. செயல்களின் தொகுப்புக்கு மற்றொரு பெயர் ஸ்கீமா. இதை சொன்னவர் யாருன்னா பியாஜே. புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்சவர் யார்? சர் ஐசக் நியூட்டன். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். குழந்தைகளோட உரிமை எத்தனைனா மொத்தம் 4 வகைப்படும். குழந்தைகளுடைய உரிமைகள் 4 வகைப்படும். அதில் 1 வாழும் உரிமை, இன்னொன்று பாதுகாப்பு உரிமை, வளர்ச்சி உரிமை, பங்கேற்கும் உரிமை. குழந்தைகளோட உரிமை மொத்தம் 4 வகைப்படும். 1 வாழும் உரிமை, 2 பாதுகாப்பு உரிமை, 3 வளர்ச்சி உரிமை, 4 பங்கேற்கும் உரிமை. இதில் கொஸ்டினில் எப்படி கேட்பாங்கன்னா குழந்தைகளுடைய உரிமையில் 3வது உரிமை எது அப்படின்னு கூட கேட்பாங்க. அப்போ 3வது உரிமை எது? வளர்ச்சி உரிமை. அது மாதிரி நீங்கள் கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1950 ஜனவரி 26 1950 ஜனவரி 26 வந்து 14 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் கட்டாய கல்வி அளிக்க வேண்டும்
அப்படின்றத கொண்டு வந்தாங்க. எந்த வருஷம்னு கேட்டாங்கன்னா 1950 ஜனவரி 26. எந்த வயசுலேருந்துன்னா 14 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் கட்டாய கல்வி அளிக்க வேண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின், மாணவர்களும் ஆசிரியர்களும் தினமும் நம்ம வந்து சந்திக்கக்கூடிய நேரம் எவ்வளவுன்னு கேட்பாங்க. 6 மணி நேரம் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து டெய்லி மீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் வந்து சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6 மணி நேரம். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கேட்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 1000 மணி நேரம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் மீட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது நமக்கு கேட்கலாம், தினமும் எவ்வளோ நேரம் மாணவர்களும் ஆசிரியர்களும் சந்திக்கிறோன்னா 6 மணி நேரம். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 1000 மணி நேரம் சந்திக்கிறோம். கற்றல் அனுபவம் பெறும் இடங்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்பாங்க. 10. தேசிய கலைத்திட்டம் 2005 தான் பிரகடனப்படுத்தினாங்க. 2005 பிரகடனப்படுத்தியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தேசிய கலைத்திட்டம். தேசிய கலைத்திட்டம் எந்த ஆண்டு பிரகடனப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 2005. அடுத்தது நெக்ஸ்ட்டு சினம். சினம் வந்து குட் இனாஃப் அப்படிங்கிறவர் தான். இந்த சினத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணவர் வந்து குட் இனாஃப். இவர் வந்து எத்தனை வகையை பார்த்தாரு, சினத்தில் வந்து எத்தனை வகைன்னு பார்த்தோம்னா 3 வகையை வந்து அவர் வந்து பிரித்தார். இதில் வந்து சினம் அப்படின்றதுக்கு பதிலாக இன்னொன்று பழி வாங்கும் அப்படின்றதும் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடுத்தது நெக்ஸ்ட்டு எரிக்சன் கோட்பாடு. எரிக்சன் கோட்பாடு வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் வந்து, இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். எரிக்சன் கோட்பாடு வந்து சமூக கோட்பாடு. இது எத்தனை படிநிலைன்னு கேட்டோம்னா 8 நிலைகளை கொண்டது. தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன கண்டுபிடிச்சார்? மின் விளக்கை கண்டுபிடித்தார். பெற்றோர் கடைபிடிக்க வேண்டிய 3 ஏக்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெற்றோர் கடைபிடிக்க வேண்டிய 3 ஏக்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அக்செப்ட், அட்ஜஸ்ட், அப்ரிஷியேட். ஒரு 3 ஏ கொடுத்துருக்காங்களா, 3 ஏக்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஏ அக்செப்ட்டு, இன்னொரு ஏ அட்ஜஸ்ட்டு, இன்னொரு ஏ அப்ரிஷியேட்டு. அக்செப்ட்னா ஏற்றுக்கொள்கிறது, அட்ஜஸ்ட்னா அனுசரிக்கிறது, அப்ரிஷியேட்னா பாராட்டுறது. சரிங்களா, இது ரொம்ப முக்கியம். 3 ஏ எதுன்னு கேட்பாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு பியாஜே. பியாஜே வந்து 4 படிநிலைகளை கொண்டது. அதில் வந்து அறிதல் திறன் வளர்ச்சி வந்து ரொம்ப முக்கியமானது. எதை பேஸ் பண்ணது அப்படின்னா அறிதல் திறன் வளர்ச்சியை பற்றினது பியாஜே உடைய படிநிலை. அது 4வது படிநிலை எதுன்னு கேட்டாங்கன்னா அறிதல் திறன் வளர்ச்சி. அடுத்தது எரிக்சன் கோட்பாடு எத்தனை படிநிலை கொண்டது? 8 படிநிலைகளை கொண்டது. இது சமூகம் சார்ந்தது. இது ஏற்கனவே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா இது நிறைய கொஸ்டின்ஸில் வந்து இது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆன கொஸ்டின், அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரச்சனைக்கான ஆய்வு வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னு சொன்னோம்னா ஜான் டூயி. பிரச்சனைக்கான ஆய்வை பற்றி கண்டறிந்தவர் வந்து யார் அப்படின்னா ஜான் டூயி. அதை பற்றி தான் அவர் ஆராய்ச்சியை மேற்கொண்டார். இதை வந்து 6 வகையாக அவர் வந்து பிரிச்சிருந்தார். 6 வகையில் முக்கியமானது என்னதுன்னா தொகுத்தறி, பகுத்தறி. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், சமூக கற்றல் கோட்பாடு. இந்த சமூக கற்றல் கோட்பாட்டை வந்து ஆல்ஃபர்ட் பாண்டுரா அப்படிங்கிறவர் இதை வந்து அந்த கோட்பாட்டை வந்து உருவாக்குனார். இதை படிநிலையாக பிரித்தவர் யார் அப்படின்னா மாஸ்லோங்கிறவர் படிநிலையாக பிரித்தார். கல்வி உளவியலுடைய தந்தை யார் அப்படின்னா தாரன்டைக். கல்வி உளவியலின் தந்தை தாரன்டைக். சமூக கற்றல் கோட்பாட்டை உருவாக்குனவர் ஆல்ஃபர்ட் பாண்டுரா. இதை படிநிலையாக வகுத்தவர் மாஸ்லோ. நுண்ணறிவு சோதனையுடைய தந்தை யார் அப்படின்னா ஆல்ஃபர்ட் ஃபினே. நோக்கத்தோடு செயல்படுதல், பகுத்தறிவோடு சிந்தித்தல், திறமையான சூழ்நிலையை சமாளித்தல், ஒரு கூட்டச் செயலாற்றலே நுண்ணறிவு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா வெக்ஸ்லர். நோக்கத்தோடு செயல்படுதல், பகுத்தறிவோடு சிந்தித்தல், திறமையான சூழ்நிலையை சமாளித்தல், ஒரு கூட்டச் செயலாற்றலே நுண்ணறிவு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா வெக்ஸ்லர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தாரன்டைக் வந்து 7 வகையான நுண்ணறிவை வந்து வகுத்தவர் யாருன்னா தாரன்டைக். இதில் வந்து முக்கியமானது ஒன்று என்னென்னா மனத்திறன் நுண்ணறிவு வந்து 3 வகையாக அவர் வந்து பிரிச்சிருக்கார். இந்த 7 வகையான நுண்ணறிவில் மனத்திறன் நுண்ணறிவை வந்து அவர் 3 வகையாக பிரிச்சிருக்காரு. அதில் ஒன்று என்னென்னா சமூக நுண்ணறிவு,
கருத்தியல், இன்னொன்று பொறியியல் சார்ந்த நுண்ணறிவு. இந்த 3 நுண்ணறிவையும் அவர் மனத்திறன் சார்ந்து 3 வகையாக அவர் வகைப்படுத்தினார். யார்? தாரன்டைக். எத்தனை வகை? 7 வகையான நுண்ணறிவு. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் பார்ப்போம். இரட்டை காரணி கோட்பாட்டை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஸ்பியர்மேன். இரட்டை கோட்பாட்டு காரணியை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஸ்பியர்மேன். கார்டன் அப்படிங்கிறவர் நுண்ணறிவை 10 வகையாக பிரிச்சிருக்கிறார். கார்டன் அப்படிங்கிறவர் நுண்ணறிவை 10 வகைப்படும் அப்படின்னு 10 வகையாக அவர் பிரிச்சிருக்காரு. நுண்ணறிவு என்பது தொடர்ந்து வளர்ச்சி அடையும் ஒரு ஆற்றல் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஃபினே. நுண்ணறிவு என்பது தொடர்ந்து வளர்ச்சி அடையும் ஓர் ஆற்றல் அப்படின்னு சொன்னது ஃபினே. அடுத்தது வெக்ஸ்லர் சோதனை 7 முதல் 16 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு இந்த நுண்ணறிவை அளவிடுறதுக்காக பயன்படுது. வெக்ஸ்லர் சோதனை எதுக்காக பயன்படுதுன்னு கேட்பாங்க. 7 வயசுலேருந்து 16 வயசில் உள்ள மாணவர்களுக்கு நுண்ணறிவை அளவிடுறதுக்காகத்தான் இது பயன்படுது. அடுத்தது நுண்ணறிவு ஈவு அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா டெர்மன். நுண்ணறிவு ஈவு அறிமுகப்படுத்தியவர் டெர்மன். நுண்ணறிவு ஈவு அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்? ஐக்யூவை தான் சொல்கிறோம். ஷார்ட் ஃபார்மாக கூட வெறும் ஐக்யூ அப்படின்னு கூட கொடுப்பாங்க. நுண்ணறிவு ஈவுனா ஐக்யூ. ஐக்யூவோட ஃபார்முலா ஒன்று உண்டு. மன வயது பை கால வயது இன்ட்டு 100. இது ரொம்ப முக்கியம் டீச்சர்ஸ். நுண்ணறிவு ஈவுக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. நுண்ணறிவு ஈவு ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம மன வயது பை கால வயது இன்ட்டு 100. இந்த மன வயதுக்கு பதிலாக எம்ஏ மென்டல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எம்ஏசிஏ இன்ட்டு 100 இப்படி கூட கொடுக்கலாம். அதனால் மேலே கூட கால வயது கீழே மன வயதுன்னு கொடுத்து நம்மளை குழப்பறதுக்காக கேட்பாங்க. மேலே மன வயது வரும், கீழே கால வயது இன்ட்டு 100. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். நுண்ணறிவு ஈவு ஐக்யூ ஈக்குவல் டு மன வயது பை கால வயது இன்ட்டு 100. மன வயது ஈக்குவல் டு அடிப்படை வயது ப்ளஸ் கூடுதல் மாதங்கள். இதுவும் கேட்பாங்க டீச்சர்ஸ். மன வயது ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அடிப்படை வயது ப்ளஸ் கூடுதல் மாதங்கள். 72 மாதங்கள் ப்ளஸ் 38 மாதங்கள் ஈக்குவல் டு எவ்வளோன்னா 110 மாதங்கள். அதான் மன வயது எவ்வளோன்னா 72 மாதங்கள். அடிப்படை வயதுன்னு மேலே கொடுத்துருக்காங்களே, அடிப்படை வயதுனா 38 மாதங்கள்னு வச்சுக்கணும். ஈக்குவல் டு கூடுதல் மாதம் எவ்வளவு? 110 மாதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அடிப்படை வயதையும் இந்த கூடுதல் மாதத்தையும் கூட்டினாக்கா நமக்கு என்ன வந்துடும்? மன வயது வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட்டு கால வயது ஈக்குவல் டு 8 வருடம் 4 மாதங்கள் ஈக்குவல் டு எவ்வளவு அப்படின்னா 100 மாதங்கள். 8 வருஷம் 4 மாதம் எத்தனை மாதம்னு கேட்டிருக்காங்க. அப்போ 100 மாதம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது கால வயதுக்குள்ள ஃபார்முலா. அடுத்தது டாரன்ஸ் ஆக்கத்திறன் எத்தனை பண்புகள் கொண்டதுன்னா 5 பண்புகள். புதியவற்றை கண்டுபிடித்தலுக்கான ஆக்க சிந்தனையை எத்தனை படிநிலைகளாக பிரிக்கிறாங்கன்னா 4 படிகளாக பிரிக்கிறாங்க. இது கிரஹாம் வாலஸ் அப்படிங்கிறவர் இதை கண்டுபிடிச்சார். புதியனவற்றை கண்டுபிடித்தலுக்கான ஆக்க சிந்தனையை 4 படிநிலைகளாக பிரிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிரஹாம் வாலஸ். பிறந்த குழந்தையுடைய சராசரி டீச்சர்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. 50 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். பிறந்த குழந்தைக்கு சராசரியாக 50 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும். எடை 3 கிலோகிராம் வெயிட் இருக்கணும் ஒரு குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு. அப்புறம் இந்த பிறந்த குழந்தையோட மூளை எவ்வளோ கிராம் இருக்கணும் அப்படின்னா 350 கிராம் இருக்கணுமா. பிறந்த குழந்தையோடைய சராசரி உயரம் எவ்வளவு? 50 சென்டிமீட்டர். பிறந்த குழந்தையோட எடை எவ்வளோ இருக்கணும்? 3 கிலோகிராம் இருக்கணும். பிறந்த குழந்தையோட மூளை 350 கிராம் இருக்கணும். அதுக்கப்புறம் பருவம் அடைஞ்சதுக்கப்புறம் மூளையோட அளவு எவ்வளோ இருக்கணும்னா 1260 முதல் 1400 கிராம் இருக்கணுமா டீச்சர்ஸ். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது முக்கியமான கொஸ்டின். இதில் எதுனாலும் வரலாம். பிறந்த குழந்தையோட சராசரி ஹைட்டு 50 சென்டிமீட்டர், வெயிட்டு 3 கேஜி இருக்கணும். பிறந்த குழந்தையோட மூளையோட வெயிட் எவ்வளோ இருக்கணும்? 350 கிராமு. பருவம் அடைஞ்சதுக்கப்புறம் மூளையோட அளவு எவ்வளோ இருக்கணும்? 1260 1400 கிராம். நமக்கு டைமே
நமக்கு இன்னும் டைமே இல்லை டீச்சர்ஸ். நம்ம நினைப்போம் ஜூலையில் தானே எக்ஸாமு அப்படின்னு நம்ம நினைப்போம். பட்டு இப்போ இந்த ஒரு மாதம் கடகடான்னு இந்த போயிட்டு நமக்கு எண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக 4 மாதம்தான் இருக்குது. இந்த 4 மாதத்துலேயும் நமக்கு ஏப்ரல் மாதம் வந்து நமக்கு எலெக்ஷன் கிளாஸு, எலெக்ஷன் டியூட்டி, இப்படியே வந்து நாட்கள் கடகடான்னு போகுதோ இல்லையோ, மாதங்கள் கடகடான்னு போயிடும். அப்புறம் மார்ச் மாதமும் நமக்கு வந்து எலெக்ஷன் கிளாஸு எல்லாம் வச்சுருவாங்க. கண்டிப்பாக ஒரு மாதம் நமக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டப்பில் இருக்கும். அப்புறம் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் வரும், படிக்க வைக்கணும், ஆனுவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த இதிலே நம்ம வந்து ரொம்ப பிஸி ஆயிடுவோம். இதுக்கு இடையில ஸ்கூல் ஒர்க்கே நமக்கு சொல்லவே வேண்டாம். ப்ரமோஷன் போடுறது, மார்க் என்ட்ரி பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் நமக்கு நிறைய இருக்குது. மிஞ்சி போனால் நமக்கு மே மாதம் ஒரு மாதம் லீவில் தான் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க முடியும். அதனால் டெய்லி ஈவினிங் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு காலம் போட்டு இன்னைக்கு இது படிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி படிங்க. பிளான் பண்ணி படித்தா மட்டும்தான் நம்ம வந்து தேர்வில் வந்து வெற்றி பெற முடியும். நமக்கு 3 ஆப்ஷன் கொடுக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே கண்டிப்பாக நம்ம எல்லோரும் பாஸ் பண்ணணுன்ட்டு ஒரு உறுதியோடு இருந்து படிங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். புக்ஸ் மெயினாக வந்து ரீட் பண்ணுங்கள். புக்ஸை ரீட் பண்ணனாலுமே மெயினாக வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிறக்கும்போது மூளையோட வளர்ச்சி வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். பிறக்கும்போது குழந்தை வந்து 1/4 மடங்கு தான் மூளை வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அடுத்தது 9 மாதம் ஆன பிறகு 1/2 மடங்கு வந்து மூளை வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும். அடுத்தது 2 வயசில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆகும்போது 3/4 மடங்கு வந்து மூளை வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அடுத்தது 4 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் 5ல் 4 மடங்கு மூளை வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும். 6 வயசு குழந்தைக்கு 90 விழுக்காடாக மூளை வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். உடலினுடைய எடையில் பிறக்கும்போது மூளை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்போட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி 8ல் 1 பங்கு, 10 வயசில் பாருங்கள் 18ல் 1 பங்கு இருக்கும், 15 வயசில் 30ல் 1 மடங்கு, பருவமடையும் போது 40ல் 1 மடங்காகவும் அந்த மூளை வந்து எடை வந்து கூடியிருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்பியர்மேன் இரட்டை காரணி கோட்பாடு எந்த ஆண்டுனா 1904ஆம் ஆண்டு. ஸ்பியர்மேன் வந்து இரட்டை காரணி கோட்பாடு எந்த வருடம் கண்டுபிடித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1904. 1904 வந்து இரட்டை காரணி கோட்பாடை யார் பண்ணான்னா ஸ்பியர்மேன். 2 வகையாக எப்படின்னாலும் கேட்கலாம். அடுத்தது மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அரிஸ்டாட்டில். மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு சொன்னவர் அரிஸ்டாட்டில். மொழி கற்றல் பற்றிய நடத்தை கொள்கையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஸ்கின்னர். இயல்பு திறன் கொள்கை வந்து கோம்ஸ்கி. மொழி கற்றல் பற்றிய நடத்தை கொள்கையை வெளியிட்டவர் ஸ்கின்னர். இயல்பு திறன் கொள்கை வந்து கோம்ஸ்கி. முயன்று தவறி கற்றல் யாருன்னா தாரண்டைக். ஆக்க நிலையுறுத்தல் கற்றலை யாருன்னா பாவ்லோ. ஆக்க நிலையுறுத்தல் கற்றல் பாவ்லோ, முயன்று தவறி கற்றல் தாரண்டைக்கு. கருவிசார் அல்லது செயல்படு ஆக்க நிலையுறுத்த கற்றலை யார் சொன்னான்னா ஸ்கின்னர். கருவிசார் அல்லது செயல்படு ஆக்க நிலையுறுத்த கற்றலை வந்து ஸ்கின்னர். உட்காட்சி மூலம் கற்றலை சொன்னவர் யார் அப்படின்னா கோலர். உட்காட்சி மூலம் கற்றல் கோலர். அடுத்தது நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று டீச்சர். இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் சொல்லுவேன், ஸ்பீடாக போக மாட்டேன், ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கற்றல் கோட்பாட்டில் வந்து முயன்று தவறி கற்றலை வந்து ஆராய்ச்சி பண்ணவர் யார் அப்படின்னா தாரண்டைக்கு. இந்த தாரண்டைக்கு எந்த நாட்டுக்காரர் அப்படின்னா அமெரிக்கா நாட்டுக்காரர். இவர் எதை வச்சு சோதனை பண்ணார் அப்படின்னா பூனையை வச்சு சோதனை பண்ணார். என்ன சோதனைனா சிக்கலறை சோதனை. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. முயன்று தவறி கற்றலை வந்து இந்த கற்றல் கோட்பாட்டை வந்து ஆராய்ச்சி பண்ணவர் யாருன்னா தாரண்டைக்கு. இவர் எந்த நாட்டுக்காரரு? அமெரிக்கா நாட்டுக்காரரு. சோதனை வந்து எதை வச்சு சோதனை பண்ணார்? பூனையை வச்சு சோதனை பண்ணார். என்ன சோதனைனா சிக்கலறை சோதனை. சரிங்களா? அடுத்தது ஆக்க நிலையுறுத்தல். கற்றல் கோட்பாடு வந்து ஆக்க நிலையுறுத்தல். ஆக்க நிலையுறுத்தலை வந்து ஆராய்ச்சி பண்ணவர் யார் அப்படின்னா பாவ்லோ. பாவ்லோ வந்து நோபல் பரிசு பெற்றவர். சரிங்களா? பாவ்லோ. இவர் எந்த நாட்டுக்காரர்னா ரஷ்யா நாட்டுக்காரர். இவர் ஆராய்ச்சி பண்ண இந்த சோதனைக்கு பயன்படுத்தின விலங்கு எது அப்படின்னா நாய்.
என்ன சோதனை அப்படின்னா உமிழ்நீர் சுரத்தல் தூண்டல் துலங்கல். சரிங்களா, இதை வச்சு தான் அவர் வந்து சோதனை பண்ணார். அடுத்தது நெக்ஸ்ட் திரும்ப ஒருக்கா பார்க்கலாம். ஆக்க நிலையுறுத்தல் கற்றல் கோட்பாடு வந்து ஆக்க நிலையுறுத்தல். ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாட்டை ஆராய்ச்சி பண்ணவர் யார் அப்படின்னா பாவ்லோ வந்து எந்த நாட்டுக்காரர்னா ரஷ்யா நாட்டுக்காரர். இவர் வந்து சோதனைக்கு பயன்படுத்திய விலங்கு எதுனா நாய். இவர் வந்து என்ன சோதனை பண்ணார்னா உமிழ்நீர் சுரத்தல் தூண்டல் துலங்களை வந்து பேஸ் பண்ணி சோதனை பண்ணார். அடுத்தது நெக்ஸ்ட்டு செயல்பாடு கருவிசார் ஆக்க நிலையுறுத்தல். கற்றல் கோட்பாட்டில் வந்து செயல்பாடு கருவிசார் ஆக்க நிலையுறுத்தல். இதை வந்து ஆராய்ச்சி பண்ணவர் யார் அப்படின்னா ஸ்கின்னர் வந்து ஆராய்ச்சி பண்ண கற்றல் கோட்பாடு எது அப்படின்னா செயல்பாடு கருவிசார் ஆக்க நிலையுறுத்தல். இது எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸ்கின்னர் வந்து அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர். இவர் சோதனைக்காக பயன்படுத்திய விலங்கு எது அப்படின்னா எலியும் புறாவும் சோதனைக்காக பயன்படுத்தினார். சரிங்களா, அடுத்தது நெக்ஸ்ட்டு கற்றல் கோட்பாடு வந்து உட்காட்சி வழி கற்றல். உட்காட்சி வழி கற்றல் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கோஹ்லருங்கிறவர் தான் உட்காட்சி வழி கற்றலில் வந்து கோட்பாட்டை வந்து ஆராய்ச்சி பண்ணார். இவர் எந்த நாட்டுக்காரர்னா ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். இவர் பயன்படுத்திய விலங்கு எது அப்படின்னா சிம்பன்சி, மனுஷ குரங்கு. சரிங்களா, சிம்பன்சி. இவர் வந்து சுல்தான் அப்படிங்கிற அந்த மனுஷ குரங்குக்கு பேர் என்னன்னா சுல்தான். சிம்பன்சி சுல்தான் அப்படிங்கிற அந்த மனுஷ குரங்கை வச்சு சோதனை பண்ணார். இதை கூட கொஸ்டினில் கேட்கலாம். மனுஷ குரங்கோட பேர் என்னன்னு கூட கேட்கலாம். கோஹ்லர் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்திய விலங்கினுடைய பேர் என்னன்னா சுல்தான். இவர் வந்து சோதனைக்கு பயன்படுத்தியது மனித குரங்கு சிம்பன்சி. சரிங்களா, அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து கற்றல் கோட்பாடு. அடுத்த கற்றல் கோட்பாடு வந்து எது அப்படின்னா களக்கோட்பாடு. இந்த களக்கோட்பாடை வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து யார் அப்படின்னாக்கா குர்ட் லெவின் அப்படின்றவர் தான். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். இவர் சோதனையை வந்து எதை வச்சுன்னா வாழ்க்கை வெளியே வச்சு அவர் வந்து சோதனையை வந்து நிகழ்த்தினார். இந்த இதில் இப்போ இந்த கற்றல் கோட்பாடு வந்து முக்கியமான இந்த 5 கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த 5ல் 4 ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கொஸ்டினில் வந்து கேட்கக்கூடியது தான். தாரன்டைக், பாவ்லோ, ஸ்கின்னர், கோஹ்லர். குர்ட் லெவின் வந்து அவ்வளோவா கேட்டது கிடையாது. சப்போஸ் நம்ம வந்து டீச்சர்ஸு ரொம்ப ப்ரில்லியண்ட் அதனால் கொஞ்சம் நல்லா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குவாலிஃபைனா உள்ளே போயிட்டாங்கன்னா இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும். அப்புறம் வந்து மேட்ச் த ஃபாலோவிங்லாம் அந்த கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க பார்த்தீங்களா, அதுலலாம் இதை வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்காக நம்ம எப்படினாலும் நம்ம கொஸ்டினுக்கு வந்து ரெடியாக இருக்கணும். அதுக்காகத்தான் நான் இதை உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருக்கேன். இதை கண்டிப்பாக வந்து உங்கள் நோட்டில் வந்து ஒரு காலம் போட்டு எழுதி வச்சு எக்ஸாமுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு திருப்பு வாசித்துட்டு போங்க. இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பேப்பர் 1 படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பேப்பர் 2 படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி தான். இந்த சைக்காலஜி வந்து 2 பேருக்கும் காமனாக உள்ளது தான். எல்லாருமே இதை படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நியூரான் அளவு 1 மில்லிமீட்டர் முதல் சில அடி வரை வளரக்கூடியது. நியூரான் மீட்டரோட அளவு எவ்வளவு அப்படின்னா 1 மில்லிமீட்டர்லேருந்து சில அடி வரை. மைய நரம்பு மண்டல் இணைப்பு நியூரான் 99.98%. மைய நரம்பு மண்டலத்தோட இணைப்பு வந்து நியூரானுடைய அளவு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 99.98%. அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாடு யார் அப்படின்னா பியாஜே, ப்ரூனர். 2 பேருமே அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாடு பியாஜே, ப்ரூனர். பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு யாருன்னா ஜட். பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு ஜட். மறத்தல் சோதனை செய்தவர் எப்பிங்ஹார்ஸ். தனிநபர் உளவியல் கோட்பாடு ஆட்லர். தனிநபர் உளவியல் கோட்பாடை வந்து வகுத்தவர் யார்னா ஆட்லர். மைத்தட சோதனை செய்தவர் யார் அப்படின்னாக்கா ஹார்மன் ரோசாக். உளவியல் என்ற சொல்லின் பொருள் ஆன்மா. நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். உளவியலினுடைய தந்தை யார் அப்படின்னாக்கா வில்லியம் உண்ட். உளவியலின் தந்தை வில்லியம் உண்ட். நவீன உளவியலின் தந்தை யார் அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு.
சிக்மண்ட் ஃப்ராய்டு. இந்த கொஸ்டின் குழப்பறதுக்காகவே கேட்பாங்க. உளவியலின் தந்தைனா வில்லியம் உண்ட். நவீன உளவியலின் தந்தை யார் அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. நெக்ஸ்ட்டு சிறுவர்களின் சினத்தை வகைப்படுத்தியவர். குட் இனாஃப். சிறுவர்களின் சினத்தை வகைப்படுத்தியவர் குட் இனாஃப். SQ3R, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். SQ3R. எஸ்னா என்னது அப்படின்னா சர்வே, Qனா கொஸ்டின், 3R எதை குறிக்குது? இந்த கொஸ்டின் இப்படி கூட தனியாக கேட்கலாம். 3R எதை குறிக்குதுன்னு கேட்பாங்க. ரீட், ரீசைட், ரிவ்யூ. SQனா என்னது? சர்வே, Qனா கொஸ்டின், 3Rனா ரீட், ரீசைட், ரிவ்யூ. மறந்துடாதீங்க. இந்த கீழே உள்ள அந்த கொஸ்டின்ஸ் இதில் எந்த கொஸ்டினுமே வந்து இது கேட்காத கொஸ்டின் கிடையாது. இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். மேக்ஸிமம் நான் ஒரு புக்கை ஃபுல்லாக படித்து அதிலேருந்து கேதர் பண்ணி உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை தான் எடுத்து கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக எல்லாருமே இதை படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. எது படித்தாலுமே நம்ம புக்கை ஒருக்கா ரீட் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து தேர்வில் வெற்றி பெற முடியும். அதனால் கண்டிப்பாக புக்ஸை ரீட் பண்ணுங்கள், டைம் டேபிள் போட்டு படிங்க. கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெறலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்தது ஃபேமிலி இஸ் எ ஷாக் அப்சர்வர். அப்படின்னா என்ன அப்படின்னா, குடும்பமானது ஒருவரின் மன அதிர்வு மற்றும் பிரச்சனைகளை ஏற்கும் அமைப்பு. இதை வந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்கன்றதை சொல்ல முடியாது. இது எப்படினாலும் கேட்கலாம். அதனால் நீங்கள் வந்து எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. அடுத்தது கற்றலில் பின்தங்கியவர் நுண்ணறிவு ஈவு. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் டீச்சர்ஸ். கற்றலில், படிப்பில், நுண்ணறிவு ஈவில் பின்தங்கியிருக்கிறவனுக்கு எவ்வளவு நுண்ணறிவு ஈவு இருக்கும் அப்படின்னு அந்த ரேஷியோ கேட்டிருக்காங்க. 72 to 89, 72 to 89. மீத்திறன் மிக்கவர், ரொம்ப அறிவில் சிறந்தவன், ரொம்ப டேலண்டானவனுக்கு எவ்வளவு அவனுக்கு நுண்ணறிவு ஈவு இருக்கும் அப்படின்னாக்கா 120 to 139, 120 to 139 வரைக்கும் அவனுக்கு நுண்ணறிவு ஈவு இருக்கும். இந்த ரெண்டையுமே நமக்கு வந்து எப்படினாலும் நமக்கு கேட்கலாம். அதுமாரி நிறைய மேட்ச் கேட்பாங்க. மேட்ச்லேயே பார்த்திங்கன்னா 5 கொஸ்டின் 4 கொஸ்டின் அப்படி கேட்டிருந்தாங்க. நம்மளை குழப்புற மாதிரியே நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. கொஸ்டின்ஸை வந்து ஒரு திருப்புக்கு 2 திருப்பு வாசித்து ஷேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து யோசித்து பண்ணுங்கள். அது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதில் டிக் பண்ணக்கூடாது, கொஸ்டின் பேப்பரில் எதுவுமே மார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. லைட்டாக உங்களுக்கு என்ன ஆன்சரோ அந்த இடத்து பக்கத்தில் லைட்டாக ஒரு புள்ளி மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 சம் பண்ணதுக்கப்புறம் ஷேட் பண்ணுங்கள். அது கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு ஷேட் பண்ணுங்கள். ஷேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்து கொஸ்டின் நம்பர் 1னா 1 அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக யோசித்து ஷேட் பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டீச்சர்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு 100 கொஸ்டின் கிட்ட நான் வந்து உங்களுக்கு சைக்காலஜியில் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.